ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம். நான் உங்கள் உமா. ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பொருளியல்ல ரெண்டாவது வீடியோ தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ அதை பத்தின பேசிக் எல்லாமே பார்த்திருப்போம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோவோட லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு தெளிவான புரிதல் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு லிங்க் தான். அதனால வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே வீடியோஸ் எல்லாத்தையுமே தெளிவா பார்த்துடுவாங்க. ஸோ இடையில இருந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்க உங்களுக்கு புரியாம இருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னென்ன அப்படின்னா, பொருளியலின் எல்லை, அதுக்கப்புறம் பொருளியலின் அடிப்படை கூறுகள். அடிப்படை கூறுகள் பாத்தீங்கன்னா மொத்தமா 8 இருக்கும். சோ பொருளியலோட எல்லை அப்படின்னா என்ன, அதை பத்தின இன்ஃபர்மேஷன் ஆகட்டும், பொருளியலோட அடிப்படை கூறுகள் 8ன்னு சொன்ன இல்லையா, சோ அந்த ஒவ்வொன்னு பத்தியும் நம்ம இந்த வீடியோல டீடைல்டா பார்க்கலாம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சோ இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம். பாருங்க. சோ பொருளியலோட எல்லை, பொருளியலோட எல்லை அப்படின்னா எதை சொல்றாங்க அப்படின்னா, பொருளியலோட பாடப்பொருள் இருக்கு இல்லையா, அததான் வந்து பொருளியலோட எல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பொருளியல் வந்து ஒரு கலை, ஒரு அறிவியல் அப்படின்னு நேத்து பார்த்தோம் இல்லையா. சோ இதுக்கு முன்னாடி பார்த்த கிளாஸ்ல பொருளியல் அப்படிங்கறத ஒரு கலைன்னு யார் யாரு சொல்றாங்க, பொருளியல் அப்படின்னா ஒரு அறிவியல்னு யார் யார் சொல்றாங்க அப்படிங்கறத பார்த்திருந்தோம் இல்லையா. பொருளியல் ஒரு கலை அப்படின்னு ஏசி பிஹு, ஆல்பர்ட் மார்ஷல், அதுக்கப்புறம் இன்னும் பல பொருளியல் அறிஞர்கள் சொன்னாங்க இல்லையா. சோ அதே மாதிரி ஒரு அறிவியல் அப்படின்னு யார் யார் சொன்னா, ராபின்ஸ், ஜோர்டன் மற்றும் ராபர்ட்சன், இவங்க 3 பேருமே என்ன சொன்னாங்க, அது வந்து இயற்பியல் வேதியியல் மாதிரி அதுவும் ஒரு அறிவியல் தான் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. சோ அந்த மாதிரிதான் கலையா அறிவியலா, அப்படி இல்லை அப்படின்னா அறிவியலா இருந்தது அப்படின்னா அதுல இயல்புரை அறிவியல் இருக்கா, நெறியுறையில அறிவியல் இருக்கா, இந்த மாதிரி தெளிவுபடுத்துறாங்க. ஓகேங்களா? சோ அததான் இந்த இதுல நம்ம பார்க்க போறோம். பாருங்க, பொருளியலோட பாடப்பொருள் பார்க்கலாம். பொருளியல் பாத்தீங்க அப்படின்னா கிடைக்கக்கூடிய வளங்களை பயன்படுத்தி மனிதனுடைய பன்முக விருப்பங்களை பூர்த்தி செய்யும் வழிகளை பற்றி ஆராய்கிறது. ஓகேங்களா? சோ இருக்கக்கூடிய வளங்களை பயன்படுத்தி மனிதனுக்கு என்னென்ன வேணுமோ அந்த விருப்பத்தை பூர்த்தி செய்யறதுக்காக நம்ம அந்த உற்பத்தி செய்யறோம், அதை நுகர்வு பண்றோம் இல்லையா. சோ அந்த இதை பத்தி ஆராயறதுதான் பொருளியல் அப்படின்னு சொல்லுது. அதுதான் பாடப்பொருள். ஓகேங்களா? சோ இதுல பற்றாக்குறை அப்படிங்கறத நம்ம அன்னைக்கு கிளாஸ்லயே பார்த்துட்டோம் இல்லையா. சோ என்ன பார்த்தோம், பற்றாக்குறை அப்படின்னா மக்களோட விருப்பத்திற்கும் அதற்கு தேவையான வளங்களுக்கும் இடையே, இப்போ ஒரு நுகர்வோருக்கு ஒண்ணு தேவைப்படுது, அதை வந்து தயாரிக்கணும் அப்படின்னா அந்த தயாரிக்கிறதுக்கு ஏதோ ஒரு பற்றாக்குறை இருக்கு இல்லையா. சோ அந்த வளங்கள்ல ஏதோ ஒண்ணு கம்மியா இருந்தாலோ இல்ல அந்த விருப்பத்துல, இந்த மாதிரி அந்த விருப்பத்திற்கும் வளங்களுக்கும் இடையில இருக்க இடைவெளிதான் பாத்தீங்க அப்படின்னா பற்றாக்குறை அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? அடுத்து, மனிதனுடைய விருப்பங்களை குறைத்துக் கொள்வதன் மூலமாகவோ அல்லது மனித விருப்பங்களை நிறைவு செய்யும் பண்டங்களின் அளிப்பை அதிகரிப்பதன் மூலமாகவோ பற்றாக்குறையை சரி செய்ய முடியும். சோ பற்றாக்குறை எப்ப வரும், ஒண்ணு அந்த விருப்பம் அதிகமா இருந்து அதுக்கான அந்த உற்பத்தி வந்து கம்மியா இருந்ததுன்னா பற்றாக்குறை வரும். இல்ல உற்பத்தி அதிகமா இருந்து மனிதனோட விருப்பங்கள் கம்மியா இருந்ததுன்னா அந்த இடத்துல உங்களுக்கு பற்றாக்குறை வரும். சோ அதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னா, ஒண்ணு விருப்பங்களை கம்மி பண்ணியோ இல்ல அவங்களுக்கான அந்த பண்டங்கள் உற்பத்தி பண்றாங்க இல்லையா, அதை வந்து அதிகரிக்கிறதாலேயோ தான் நம்மளால பற்றாக்குறையை சரி செய்ய முடியும். ஓகேங்களா? சோ விருப்பத்தை குறைத்துக் கொள்வதை விட பண்டங்களின் அளிப்பை அதிகப்படுத்துவதே சிறந்தது என சில பருப்பொருள்சார் பொருளியல் அறிஞர்கள் கருதுகிறார்கள். ஓகேங்களா? சோ அதாவது மக்கள் கிட்ட இருக்க அந்த விருப்பத்தை வந்து கம்மி பண்ணிக்கோங்க, கம்மி பண்றது அப்படிங்கறத விட அவங்களுக்கு தேவையான அந்த பண்டங்களோட உற்பத்தியை அதிகப்படுத்துறது தான் சிறந்தது அப்படின்னு பருப்பொருள்சார பொருளியல் அறிஞர்கள் எல்லாருமே சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து, பகுத்தறிவுள்ள அல்லது சாதாரண மனிதனின் நடவடிக்கைகளே பொருளியலின் பாடப்பொருளாகும். சோ பகுத்தறிவுள்ள அல்லது சாதாரண மனிதனின் நடவடிக்கையை என்ன சொல்றோம், நம்ம பொருளியலோட பாடப்பொருள் அப்படின்னு சொல்றோம். மனிதனின் செல்வம் சார்ந்த அனைத்து நடவடிக்கைகளும் பொருளியலின் பாடப்பொருளாகும். சோ ஏன்னா என்ன ஆகும், அந்த உற்பத்தி செய்து நுகர்வு பண்றோம் அப்படின்னா அதுல செல்வம் சார்ந்ததுதான் நடக்கும் இல்லையா, அதாவது பணம். ஓகேங்களா? சோ அப்போ அதுதான் வந்து மனிதனோட செல்வம் சார்ந்த எல்லா நடவடிக்கைகளையும் தான் என்ன சொல்றோம், பொருளியலோட பாடப்பொருள் அப்படின்னு சொல்றோம். சோ இதுவே செல்வம் சாராத மனித நடவடிக்கைகள் இருந்தது அப்படின்னா அதை பொருளாதாரம் சாரா நடவடிக்கைன்னு சொல்றோம். ஓகேங்களா? அதை வந்து பொருளியல்ல சேர்க்க மாட்டாங்க. என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கிரிக்கெட் விளையாடுறாங்க இல்லையா, சோ அவங்களோட
ஒரு பேஷனுக்காக இல்ல வந்து மகிழ்ச்சிக்காக விளையாடுறாங்க இல்லையா. சோ அந்த மாதிரி கிரிக்கெட் விளையாடுறதாகட்டும், தன்னோட குழந்தைய தாய் பார்த்துக்கிறதாகட்டும், இது எல்லாமே பொருள் சாராதது இல்லையா. சோ செல்வம் சாராத நடவடிக்கைகள் இதை வந்து அந்த பொருளியல்ல சேர்க்க மாட்டாங்க. சோ எதுல வந்து பணம் வருதோ அததான் வந்து பொருளியலோட பாடப்பொருளா சேர்ப்பாங்க. ஓகேங்களா. சோ மத்த எதையும் பொருளியலோட பாடப்பொருளா சேர்க்க மாட்டாங்க. புரியுதுங்களா. அடுத்து பொருளியல் ஒரு கலை. சோ பொருளியல் ஒரு கலை, இது வந்து நம்ம நேத்தே பார்த்தோம் இல்லையா. சோ பொருளியல் வந்து கலை அப்படின்னு யார் சொன்னாங்க அப்படிங்கறத பார்த்தோம். அதாவது கலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நடைமுறையில் உள்ள ஒரு குறிப்பிட்ட இலக்குகளை அடைய அறிவை பயன்படுத்துவது. ஓகேங்களா. சோ ஒரு குறிப்பிட்ட இலக்கு அடையறதுக்காக அறிவை பயன்படுத்தி செய்யறதா ஒரு கலை அப்படின்னு சொல்றோம். ஆனா அதே மாதிரிதான் பொருளியல் பாத்தீங்க அப்படின்னா அனைத்து பொருளாதார பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண வழிகாட்டுகிறது. அப்ப அதற்கான அறிவு அங்க தேவைப்படுது. சோ அப்ப பொருளியல ஒரு கலை அப்படின்னும் நம்ம சொல்லலாம். அதே மாதிரி பொருளியல் ஓர் அறிவியல். அறிவியல் அப்படிங்கிறது என்ன, ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்ட ஓர் அறிவு தொகுதி ஆகும். அறிவியல்னா என்ன, ஒரு ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்ட ஓர் அறிவு தொகுதி. அதாவது இப்போ ஒரு உண்மைகளை ஆகட்டும், அதை வந்து என்ன பண்ணுவோம், ஒன்னு சேகரிச்சு அதுக்கப்புறம் அதை வகைப்படுத்தி அளவிட்டு ஆய்வு செய்யறாங்க இல்லையா. எந்த ஒரு இதுவா இருந்தாலுமே அறிவியலை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, அதை சேகரிப்பாங்க, அதுக்கப்புறம் அதை தனித்தனியா வகைப்படுத்துவாங்க, அதுக்கப்புறம் அளவிடுவாங்க, அதுக்கப்புறம் ஆய்வு செய்வாங்க. இந்த மாதிரி இத்தனை நடவடிக்கைகள் இருக்கு இல்லையா. அதே மாதிரிதான் கிடைக்கப்பெற்ற உண்மைகளை பயன்படுத்தி காரண விளைவு ஆகியவற்றிற்கிடையேயான தொடர்புகளை அறிவியல் எடுத்துரைக்கிறது. அதற்கான காரணம் என்ன, அதற்கான விளைவு என்ன அப்படிங்கிறத என்ன சொல்லுது, அறிவியல் எடுத்துரைக்குது. அதே மாதிரிதான் பொருளியலும் பாத்தீங்க அப்படின்னா பிரச்சனைகளுக்கான காரண விளைவுகளுக்கு இடையே உள்ள உறவுகளை பற்றி ஆராய்கிறது. சோ பொருளியல்ல என்ன பண்றாங்க, பிரச்சனைகளுக்கான காரண விளைவுகளுக்கு இடையே உள்ள அந்த உறவுகளை பற்றி ஆராய்ச்சி செய்யறாங்க. சோ அதனால பொருளியல கலை மற்றும் அறிவியல் அப்படின்னு சில பேர் கலையாவும் நினைக்கிறாங்க, சில பேர் அறிவியலாவும் சொல்றாங்க. ஆனா கலை அறிவியல் ரெண்டுக்குமே ஒன்னோடு ஒண்ணு தொடர்பு இருக்கு. ஓகேங்களா. சோ கலை மற்றும் அறிவியல் ஆகிய இரண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதுதான். சோ அடுத்து பாருங்க, பொருளியல் இயல்புரை அறிவியல் மற்றும் நெறியுரை அறிவியல். சோ இயல்புரை நெறியுரை அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்ப வந்து சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இயல்புரை அறிவியல் அப்படிங்கிறது ஏன் எப்படி அப்படிங்கிறத சொல்றதும். ஓகேங்களா. ஒண்ணு நடக்குது அப்படின்னா அதை பத்தின ஏன் எப்படி அப்படிங்கிறத சொல்றத இயல்புரை அப்படின்னு சொல்லலாம். இதுவே நெறியுரை அப்படின்னா எதுவா இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்றதுதான் பாத்தீங்க அப்படின்னா நெறியுரை அறிவியல். ஓகேங்களா. சோ பாருங்க, இயல்புரை இந்த டயக்ராம் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். பாருங்க, இயல்புரை அப்படின்னா எப்படி உள்ளது, நெறியுரை அப்படின்னா எதுவாக இருக்க வேண்டும். ஓகேங்களா. சோ இப்போ ஒரு எரிபொருளோட விலை உயர்ந்தது அப்படின்னா மக்கள் வந்து அதை வந்து கம்மியா வாங்குவாங்க இல்லையா. சோ எரிபொருளோட விலை கூடிச்சு அப்படின்னா அவங்க வந்து நுகர்வை குறைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நெறியுரை சொல்லுது. ஓகேங்களா. சோ அது வந்து எப்படி ஏன்னு சொல்லிச்சு, அதை மட்டும் சொல்லிச்சு அப்படின்னா அது இயல்புரை. எதுக்காக, அதுக்கான காரணம். ஓகேங்களா. சோ எதுவா இருக்கலாம், எப்படி பண்ணலாம், அந்த மாதிரி சொல்றதுதான் பாத்தீங்க அப்படின்னா நெறியுரை. பாருங்க, இது வந்து இயல்புரை வந்து நிரூபிக்க இயலும், நெறியுரை வந்து நிரூபிக்க இயலாதது. பாருங்க, அதுக்கான காரணம் பாருங்க, காரண காரியங்களை தொடர்பு படுத்துகிறது, உண்மையின் அடிப்படையில் அமைந்தது, என்ன என்பதை கூறுகிறது, வெளிப்படையானது. இது எல்லாமே எதுக்கு, இயல்புரைக்கு. இதுவே நெறியுரை பாத்தீங்க அப்படின்னா பரிந்துரைகளை செய்கிறது, உண்மைகளின் அடிப்படையில் அமைந்ததன்று. ஓகேங்களா. இது உண்மையின் அடிப்படையில் அமைந்தது, இது அமைந்ததன்று, எப்படி இருக்க வேண்டும் என உரைக்கின்றது, இது வெளிப்படையானது, இது உள்ளார்ந்தது. சோ இந்த இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. சோ இந்த பாக்ஸ்குள்ள இருக்குல்லையா, இதை நீங்க ஒரு டேபிள் காலமா போட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இயல்புரை அப்படின்னா எப்படி ஏன் அப்படின்னு சொல்றதுதான், நெறியுரை அப்படின்னா எதுவா இருக்கலாம், ஒரு சஜஷன் மாதிரி. ஓகேங்களா. சோ அந்த மாதிரி சொல்றது. இது பாத்தீங்க அப்படின்னா காரண காரியங்களை தொடர்பு படுத்துகிறது, இது பரிந்துரைகளை செய்கிறது, இது உண்மையின் அடிப்படையில் அமைந்தது, இது உண்மையின் அடிப்படையில் அமைந்தது இல்ல, என்ன என்பதை சொல்லுது, இது எப்படி இருக்க வேண்டும் என உணர்த்துகிறது. ஓகேங்களா. சோ உரைக்கிறது, வெளிப்படையானது, உள்ளார்ந்தது. இந்த இதை டேபிளா ஒரு டேபிள் காலமா எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து பாருங்க, இயல்புரை பொருளியல். சோ அளிப்பு அதிகரிப்பு பொருளாதாரத்தில் விலை ஏற்றத்தை ஏற்படுத்துகிறது. ஓகேங்களா. சோ பண அளிப்பு அதிகரிப்பு பொருளாதாரத்தில் விலை ஏற்றத்தை ஏற்படுத்துகிறது. எது, இயல்புரை பொருளியல். இதுக்கு முன்னாடி பார்த்தது என்னது, இயல்புரை அறிவியல், நெறியுரை அறிவியல் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் பார்த்தோம். ஓகேங்களா. சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா இயல்புரை பொருளியல் அப்படின்னா என்ன, அதற்கான 3 கூற்றுகள் பார்க்க போறோம். ஓகேங்களா. சோ இப்ப வந்து
என்ன சொல்றது, இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா? சோ வட்டி, இது இப்போ இயல்புரை பொருளியல் நெறியுரை பொருளியலுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளும் சொல்றேன். இப்ப வட்டி வீதம் அதிகரிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல ஏன் அதிகரிக்குது, எதுக்காக குறைக்கணும், இந்த மாதிரி எல்லாம் சொன்னோம் அப்படின்னா அது இயல்புரை. ஓகேங்களா? சோ அதாவது எப்படி குறைக்கலாம், ஏன் குறைக்கலாம், இந்த மாதிரி சொல்றது என்னது, இயல்புரை. இதுவே வந்து நெறியுரை அறிவியல் அப்படின்னா அதனால ஏற்படக்கூடிய நன்மை தீமை என்ன. இப்போ வந்து வட்டி வீதம் அதிகரிச்சது அப்படின்னா அதனால ஏற்படக்கூடிய நன்மை தீமை என்ன அப்படின்னு சொல்றதுதான் நெறியுரை. ஓகேங்களா? சோ இப்போ அதற்கான 3 கூற்றுகள் பார்க்கலாம். ஓகேங்களா? சோ இயல்புரை பொருளியல்ல ஒரு 3 கூற்று இருக்கு, நெறியுரை பொறியியல்ல ஒரு 3 கூற்று இருக்கு. அப்படின்னா என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். பாருங்க, பண அளிப்பு அதிகரிப்பு பொருளாதாரத்தில் விலையேற்றத்தை ஏற்படுத்துகிறது. சோ இயல்புரை பொருளியல் பொருளாதாரத்துல விலையேற்றத்தை ஏற்படுத்துகிறது. ஓகேங்களா? சோ பண அளிப்பு அதிகரிப்பு பொருளாதாரத்தில் விலையேற்றத்தை ஏற்படுத்துகிறது. அடுத்து, நீர்ப்பாசன வசதி மற்றும் ரசாயன உரங்களின் விரிவாக்கத்திற்கேற்ப உணவு தானிய உற்பத்தி அதிகரிக்கிறது. சோ எந்த அளவுக்கு நீர்ப்பாசன வசதியும் ரசாயன உரங்களோட விரிவாக்கம் இருக்கோ அந்த அளவுக்கு என்ன ஆகும், உணவு தானிய உற்பத்தி அதிகரிக்கும். பிறப்பு வீத அதிகரிப்பும் இறப்பு வீத குறைவும் மக்கள் தொகை வளர்ச்சி வீதத்தில் பிரதிபலிக்கின்றன. சோ எந்த அளவுக்கு பிறப்பு வீதம் அதிகரிக்குது, எந்த அளவுக்கு இறப்பு வீதம் குறையுதோ அதை பொறுத்துதான் என்ன ஆகும், உங்களுக்கு மக்கள் தொகை வளர்ச்சி அதிகரிக்கும் இல்லையா? சோ பிறப்பு வீதம் அதிகரிச்சு இறப்பு வீதம் கம்மியாச்சுன்னா என்ன ஆகும், மக்கள் தொகை வளர்ச்சி அதிகரிச்சுட்டே போகும் இல்லையா? சோ அந்த இடத்துல உங்களுக்கு அதுதான் பிரதிபலிக்குது. இது எல்லாமே உங்களுக்கு இயல்புரை. இதுவே நெறியுரை பாத்தீங்க அப்படின்னா பணவாட்டத்தை விட பணவீக்கமே மேலானது அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா? சோ இப்ப பணவாட்டம் பணவீக்கம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். சோ பணவீக்கம் அப்படின்னா என்ன, ஒரு பொருளோட விலை அதிகரிச்சுட்டு போறதுதான் பணவீக்கம். இதுவே கம்மி ஆச்சு அப்படின்னா அதை பணவாட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு 10 ரூபாய்க்கு சமோசா விக்குது அப்படின்னா அதை வந்து 15 ரூபாய்க்கு மாத்திட்டாங்க. ஓகேங்களா? சோ கடலை மாவு விலை அதிகமாயிடுச்சு, ஆயில் விலை அதிகமாயிடுச்சு, இந்த மாதிரி சொல்லி அந்த சமோசாவை விலைய பாத்தீங்கன்னா 15 ரூபாய்க்கு மாத்தி விக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், பணவீக்கம்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஒரு சில பாத்தீங்க அப்படின்னா இருக்கிற பொருளோட விலை பாத்தீங்க அப்படின்னா கம்மியாகும். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி வருது. அதே 10 ரூபாய் சமோசாவை 7 ரூபாய்க்கு கொடுத்தாங்க அப்படின்னா அப்ப என்ன ஆகும், உங்களுக்கு அந்த இடத்துல அந்த விலை வந்து கம்மி ஆகுது இல்லையா? சோ அந்த மாதிரி கம்மி ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு பணவாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ விலை வந்து அதிகமாச்சு அப்படின்னா அது பணவீக்கம், கம்மி ஆச்சு அப்படின்னா அதை பணவாட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சோ இப்ப பணவீக்கத்தால பாத்தீங்க அப்படின்னா இப்ப பணவீக்கம் வந்து சீரா நடந்தது அப்படின்னா, ஓகேங்களா? சோ ஒரே அடியா வேகமா வளராம சீரா அதிகரிச்சுட்டே போச்சு அப்படின்னா அப்ப வந்து பொருளாதார வளர்ச்சிக்கு நல்லது. ஓகேங்களா? சோ நாட்டோட பொருளாதார வளர்ச்சிக்கு இந்த பணவீக்கம் சீரா அதிகரிச்சதுன்னா நல்லது. இதுவே அதிகமா அதிகரிச்சது அப்படின்னா மக்களோட வாழ்க்கைய வந்து அது பாதிக்கும். ஏன்னா எல்லா பொருளோட விலையும் அதிகமா உச்சபட்சமா போயிரும். அப்ப என்ன ஆகும், மக்கள் வாங்குறதுக்கு சிரமம் ஆயிரும். அப்ப அவங்களோட வாழ்க்கைய பாதிக்கும். ஓகேங்களா? இதுவே வந்து பணவாட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகரிச்சது அப்படின்னா என்ன ஆகும், அந்த பொருளாதார வீழ்ச்சி நடக்கும். ஏன்னா கம்மி ஆயிட்டே போச்சுன்னா மக்கள் வாங்குவாங்க, பட் நாட்டின் பொருளாதாரம் என்ன ஆயிரும், ரொம்ப சரிஞ்சிரும். ஓகேங்களா? சோ இப்போ பணவீக்கத்தை வந்து எப்படி வந்து இது பண்ணலாம் அப்படின்னா, இப்ப தேவை அதிகரிப்பு இருக்கு இல்லையா? சோ தேவை அதிகரிப்பு, உற்பத்தி செலவு அதிகரிச்சது அப்படின்னா அதோட விலையும் அதிகரிக்கும். இப்போ பணவீக்கம் எப்ப நடக்கும் அப்படின்னா உற்பத்தி செலவு அதிகரிக்குது. இப்ப சொன்ன இல்லையா, சமோசா வந்து செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கடலை மாவு விலை அதிகமாயிடுச்சு, ஆயில் விலை அதிகமாயிடுச்சு, இல்ல உருளைக்கிழங்கோட விலை அதிகமாயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும், அந்த இடத்துல உங்களுக்கு அந்த உற்பத்தி செலவு அதிகரிச்சிரும், அப்ப அதோட விலையும் அதிகரிச்சிரும். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி அதிகரிக்கிறது. இல்லைன்னா வந்து மக்கள் ஒரு பொருள் அதிகமா வாங்குறாங்க அப்படின்னா அப்ப அந்த பொருளோட விலை அதிகரிக்கும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி நடக்கிறதால பணவீக்கம் ஏற்படும். இதுவே பணவாட்டம் எப்ப ஏற்படும் அப்படின்னா பொருள் வந்து கம்மியா வாங்கினாங்க அப்படின்னா, ஒரு நிறைய வந்து ஒரு தேவை வந்து கம்மியா ஆயிடுச்சு, தேவைகள் ஒரு பொருளை வந்து கம்மியா தான் மக்கள் வாங்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, கம்மி பண்ணி தருவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ வந்து நிறைய வந்து உற்பத்தி பண்ணி வச்சுட்டாங்க, ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளை நிறைய உற்பத்தி பண்ணி வச்சுட்டாங்க, அதை வித்தாகணும் இல்லையா? அப்ப என்ன பண்ணுவாங்க, அப்பையும் கம்மி பண்ணி விற்பாங்க. சோ இதெல்லாமே பணவாட்டத்துக்கான காரணங்கள். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வளர்ச்சி குறைந்த நாட்டில் ஆடம்பர பண்டங்களை அதிகமாக உற்பத்தி செய்வது நல்லதல்ல.
சோ இப்ப வளர்ச்சி குறைந்த நாடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல ஆடம்பர பண்டங்களை வந்து அதிகமா உற்பத்தி செய்யறது நல்லது இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன்னா அதிகமா உற்பத்தி பண்ணிட்டா என்ன ஆகும், அதை விற்கிறதுக்காக கம்மி பண்ணி விற்கிற மாதிரி வரும். சோ அப்ப பணவாட்டம் ஏற்படும். பணவாட்டம் ஏற்பட்டது அப்படின்னா அந்த நாட்டோட பொருளாதார வளர்ச்சி சரிவு பெறும். ஓகேங்களா? சோ அடுத்து செல்வம் மற்றும் வருமான பகிர்வில் உள்ள ஏற்றத்தாழ்வுகள் குறைக்கப்பட வேண்டும். சோ செல்வம் அதுக்கப்புறம் வருமான பகிர்வு இந்த ரெண்டுக்கும் அந்த ஏற்றத்தாழ்வு வந்து குறைக்கப்பட வேண்டும். இது எல்லாமே நெறியுறை பொருளியல்ல சொல்லுது. நெறியுறை பொருளியல்னா என்ன, ஒரு பரிந்துரை தான். ஓகேங்களா? சோ அது வந்து ஒரு பரிந்துரை. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பொருளியலின் அடிப்படை கூறுகள். சோ இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே பொருளியலோட எல்லை. இப்ப நம்ம பார்க்க போறது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா பொருளியலோட அடிப்படை கூறு, அடிப்படை கருத்துகள். மொத்தமா 8 வரும், நம்ம ஒவ்வொன்னா பார்க்கலாம். சோ பாருங்க, பண்டங்கள் மற்றும் பணிகள். இந்த இமேஜ் பாருங்க. சோ இந்த மாதிரி பொருளா இருந்தது அப்படின்னா அதை நம்ம பண்டங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே பணியா இருந்தது, பணினா என்ன, வேலையா இருந்தது அப்படின்னா அதை நம்ம பணிகள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சோ இந்த இமேஜ் பார்த்தாலே உங்களுக்கு கொஞ்சம் தெளிவா புரியும். சோ பண்டங்கள் பணிகள் ஆகிய ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா மனித விருப்பங்களை பூர்த்தி செய்கின்றன. ஓகேங்களா? சோ ரெண்டுமே மனித விருப்பங்களை பூர்த்தி செய்கிறது. அது போக பொருளியல்ல பாத்தீங்க அப்படின்னா பண்டங்கள் அப்படின்னு தனியா குறிப்பிட்டு சொல்லாத வரைக்கும், ஓகேங்களா, சோ பணிகளையும் சேர்த்துதான் என்ன பண்றாங்க, பண்டங்கள் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப இந்த ரெண்டையும் சேர்த்தே பண்டங்கள் அப்படின்னு எதுல சொல்றாங்க, பொருளியல்ல சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து பண்டங்களோட பண்புகள் என்ன? சோ பண்டங்களோட பண்புகள் பாத்தீங்க அப்படின்னா தொட்டுணரக்கூடியவை. இப்போ ஒரு லேப்டாப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லேப்டாப்பை நம்ம என்ன சொல்லுவோம், பண்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து நம்ம தொட்டு பார்க்கலாம். கரெக்டா? சோ அடுத்து உருவமுடையவை, அவற்றின் வடிவத்தன்மைகள் நீண்ட காலத்திற்கு பாதுகாக்கப்படும். இப்போ அந்த லேப்டாப் அப்படிங்கிறது அந்த உருவம் ஒண்ணு இருக்கும், அதோட உருவம் பாத்தீங்க அப்படின்னா நீண்ட காலத்திற்கு பாதுகாக்கப்படும். அது அப்படியே தான் இருக்கும் இல்லையா? அதுவா நம்ம வந்து உடைக்காத வரைக்கும், இல்ல அதுவா ஏதாவது டேமேஜ் ஆகாத வரைக்கும் எப்படி இருக்கும், அதுவே தான் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதன் உரிமையாளரிடமிருந்து தனித்து காணப்படும். இப்ப லேப்டாப்ல வேலை பார்க்கறேன் அப்படின்னா நான் வேற, லேப்டாப் வேறதான் இல்லையா? சில நபர்களுக்கு சொந்தமானவை. சோ லேப்டாப் அப்படிங்கிறது யார் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு சொந்தமானது, அது மாற்றக்கூடியது. சோ ஒரு லேப்டாப் வச்சுன்னா இன்னொன்னு வாங்கிக்கலாம், இல்ல எக்ஸ்ட்ராவா தேவைப்பட்டுச்சுன்னா இன்னொன்னு வாங்கிக்கலாம். அடுத்து பரிமாற்ற மதிப்புடையவை. இப்போ லேப்டாப் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் பண்ணிக்கலாம் இல்லையா? சோ OLXல வித்துட்டு மாத்துறது, இல்லைன்னா வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்க அப்படின்னா அது பரிமாற்ற மதிப்பு உடையது. சோ அப்ப இதுதான் பாத்தீங்க அப்படின்னா பண்டங்களோட பண்புகள். அடுத்து பாத்தீங்கன்னா பண்டங்கள் மற்றும் பணிகளின் வகைகள். ஓகேங்களா? சோ பண்டங்கள் பணிகள் இதோட வகைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சோ இலவச மற்றும் பொருளாதார பண்டங்கள். சோ இலவச பண்டங்கள், அதுக்கப்புறம் பொருளாதார பண்டங்கள். இலவச பண்டங்கள்லாம் என்ன அப்படின்னா இயற்கையிலேயே கிடைக்கக்கூடிய பண்டங்கள் தான் இலவச பண்டங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சோ சூரிய ஒளி, காற்று இதெல்லாம் சொல்றோம் இல்லையா? இந்த மாதிரி இலவச, அதாவது இயற்கையிலேயே கிடைக்கக்கூடிய அபரிமிதமாக இருக்கக்கூடியதுதான் இலவச பண்டங்கள். அதை வந்து மனுஷன் வந்து சொந்தமாக்குறது முடியாது. ஓகேங்களா? சோ பயன்படுத்திக்கலாம், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அதை வந்து சொந்தமாக்க முடியாது. எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா காற்று, சூரிய ஒளி இது எல்லாமே சொல்லலாம். ஆனா இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா தண்ணிய கூட வந்து இலவச பண்டத்துலதான் வச்சிருந்தாங்க. பட் இப்ப வந்து தண்ணியை நம்ம காசு கொடுத்தெல்லாம் வாங்குறோம் இல்லையா? அதனால இப்போதைக்கு அது வந்து தற்போது வந்து தண்ணிய வந்து விலை கொடுத்து வாங்குறதால என்ன ஆயிடுச்சு, அது இலவச பண்டமா நம்மளால சொல்ல முடியாது. காற்று, சூரிய ஒளி இது எல்லாமே நம்ம இலவச பண்டமா சொல்லலாம். ஓகேங்களா? சோ அடுத்து நோபல் பரிசு பெற்ற மில்டன் ஃப்ரிட்மேன் கருத்துப்படி இலவச உணவு என்று எதுவும் இல்லை. ஓகேங்களா? சோ இலவச உணவு அப்படின்னு எதுவுமே இல்லை அப்படின்னு யார் சொல்றா, நோபல் பரிசு பெற்ற மில்டன் ஃப்ரிட்மேன்ஸ் வந்து சொல்றாரு. ஓகேங்களா? சோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா உன்னை இழக்காம ஒன்ன பெறது சாத்தியமே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? சோ ஒன்னு இழந்தாதான் ஒன்னு கிடைக்கும் அப்படிங்கிறது அவரோட கூற்று. சோ இலவசம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா எப்பயுமே தனி மனிதனுக்கானதாவோ இல்லைன்னா சமுதாயத்துக்கானதாகவோ முழுமையான ஒரு செலவு தான் அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? சோ இலவசம் அப்படின்னு எதுவுமே கிடையாது, அது ஒன்னை இழக்காம இன்னொன்னு வந்து பெற முடியாது அப்படிங்கிறாரு. அப்ப இலவசம் அப்படின்னா என்னன்னு அவர் சொல்றாரு அப்படின்னா தனி மனிதனுக்கானதாகவோ அல்லது சமுதாய முழுமைக்கானவோ ஒரு செலவு தான் அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி சொல்றதாலதான் இவர் வந்து இலவச உணவு அப்படி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? இதுவே பொது பண்டங்கள் பாத்தீங்க அப்படின்னா இலவசமாகவும் சிலருக்கு பணம் செலுத்துவதாகவும் கிடைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? சோ பாருங்க, பொது பண்டங்கள் இலவசமாகவும் சிலருக்கு பணம் செலுத்துவதாலும் கிடைக்கப்பெறும். புரியுதுங்களா? சோ இது பொருளியலில் பிற வாய்ப்பு செலவு அப்படின்னு சொல்றாங்க. பொது பண்டங்களை
சிலர் வந்து இலவசமா வாங்கலாம், சிலர் வந்து பணம் செலுத்துறதாலதான் அதை வாங்கலாம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி வர்றதாலதான் பொருளியல்ல இது எல்லாமே என்ன சொல்றாங்க, பிற வாய்ப்பு செலவு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து பொது மற்றும் தனியார் பொருட்கள். இது பாருங்க, இப்ப பொது பொருட்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, பொருட்களுக்கான விலையை கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் அப்பொருள் அனைவரின் நுகர்விற்கும் கிடைக்கும். ஓகேங்களா? சோ பொது பொருள் அப்படின்னா பொதுவா எல்லாத்துக்கும் கிடைக்கக்கூடியது. அதுக்கான விலையை வந்து கொடுத்தாலும் கொடுக்கலைனாலும் என்ன ஆயிரும், அது வந்து எல்லாத்துக்குமே பயன்படும். ஓகேங்களா? சோ எல்லாத்தோட நுகர்விற்கும் எல்லாராலையும் வாங்க முடியும். அப்பொருளோட பயன் அனைவருக்கும் கிடைக்கும். அந்த பொருளோட பயன் பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் கிடைக்கும். அதை நுகர்வதில் போட்டி இருக்காது. ஓகேங்களா? சோ அதை வாங்குறதுல போட்டி இருக்காது. அப்பொருளை நுகர்வதில் யாரும் யாரையும் விலக்க இயலாது. சோ ஒருத்தங்க இவங்களுக்கு வேணாம் அவங்களுக்கு கொடுக்க கூடாது அந்த மாதிரி சொல்ல முடியாது. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா தேசிய பாதுகாப்பு மற்றும் சட்டங்களை அமல்படுத்துதல், இது ரெண்டுமே பொது பொருட்கள் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி. ஓகேங்களா? சோ என்னது, பொது பொருட்களுக்கான விலையை கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் அது வந்து எல்லாரோட நுகர்வுக்கும் கிடைக்கும், அதோட பயன் எல்லாருக்கும் கிடைக்கும், அதை நுகர்வதுல வந்து போட்டி இருக்காது, யாரும் யாரையும் விலக்கி வைக்க முடியாது. இது எல்லாமே பொது பொருட்களுக்கான ஒரு இது பண்பு தான். ஓகேங்களா? சோ எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா தேசிய பாதுகாப்பு சட்டங்களை அமல்படுது, இது எல்லாமே உங்களுக்கு பொதுவா தான் இருக்கும் இல்லையா, இவங்களுக்கு தான் பாதுகாப்பு கொடுப்போம் அவங்களுக்கு தான் பாதுகாப்பு கொடுப்போம், இந்த சட்டம் இவங்களுக்கு தான் செல்லும் அவங்களுக்கு தான் செல்லும் அப்படிங்கிறது எல்லாமே கிடையாது. சோ அது எல்லாமே பொதுவானது. இதுவே தனியார் பொருட்கள் பாத்தீங்க அப்படின்னா தனி ஒருவரால் மட்டுமே நுகரக்கூடியது. ஓகேங்களா? சோ தனி ஒருவரால் மட்டும் நுகர கிடைக்கும். சோ ஒருத்தங்க வாங்கிக்கலாம் தனித்தனியா. ஓகேங்களா? அப்பொருளின் பயன் யாவருக்கும் பொது அல்ல. இப்ப நான் வந்து ஒரு லேப்டாப் வாங்குறேன் அப்படின்னா அந்த பொருளோட பயன் எனக்கு தான் கிடைக்கும், நான் வந்து அதை வச்சு எல்லாத்துக்கும் பண்ண முடியுமா, அப்படி கிடையாது. அப்பொருளை நுகர்வதில் போட்டி இருக்கும். சோ ஒரு பொருளை வாங்குறோம்னா அந்த பொருளை ஒவ்வொருத்தவங்களுக்கும் போட்டி இருக்கும். அப்பொருளை நுகர்வதிலிருந்து சிலர் விலக்கப்படலாம், அது வாங்காமலும் சில பேர் கிடையாது, அவங்களுக்கு கொடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியும் சில இருக்கும். ஓகேங்களா? சோ எடுத்துக்காட்டு பாத்தீங்க அப்படின்னா கடைகளில் விற்கப்படும் பொருட்கள், சோ உணவு தண்ணி இந்த மாதிரி எல்லாமே விற்கக்கூடிய பொருட்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே தனியார் பொருட்கள். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாவது நுகர்வோர் பண்டங்கள் மற்றும் மூலதன பண்டங்கள். மூலதன பண்டங்களை உற்பத்தியாளர் பண்டங்கள் அப்படின்னு சொல்லலாம். சோ மூலதன பண்டங்களுக்கு வேறு பெயர் என்ன, உற்பத்தியாளர் பண்டங்கள். சோ இது ரெண்டாவது வகை. ஓகேங்களா? சோ நுகர்வோர் பண்டங்கள் மற்றும் மூலதன பண்டங்கள். நுகர்வோர் பண்டங்கள் அப்படின்னா இந்த மாதிரிதான். ஓகேங்களா? சோ டேபிள் சேர் இந்த மாதிரி இருக்கு இல்லையா, சோ இது எல்லாமே. இப்ப நுகர்வோர் பண்டங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா அது நேரடியா மனித விருப்பங்களை நிறைவேற்றுவது. ஓகேங்களா? சோ உதாரணமா பாத்தீங்கன்னா டிவி, மரச்சாமா, அதுக்கப்புறம் வாகனம், இது எல்லாமே அவங்களோட சொந்த பயன்பாட்டுக்காக வாங்குறது. ஓகேங்களா? அவங்களோட சொந்த பயன்பாட்டுக்காக வாங்கி யூஸ் பண்றதுதான் நுகர்வோர் பண்டங்கள். இதுவே மூலதன பண்டங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா அதை ஒரு இப்ப வாங்கி அதை ஒரு மூலதனமா பயன்படுத்துவாங்க. இப்ப கார் இருக்கு இல்லையா, சோ இப்ப நம்ம கார் வாங்கணும் அப்படின்னா அது நம்மளோட பயன்பாட்டுக்கு ஆயிரும், அது நுகர்வோர் பண்டங்கள். இதுவே வந்து டாக்ஸி ஓட்டுறவங்க இந்த மாதிரி ஓலா இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, சோ அவங்க வாங்கி ஓட்டுனாங்க அப்படின்னா அது என்னது, அதை ஒரு மூலதனமா வச்சு அவங்க செய்யறாங்க. அப்ப அந்த மாதிரி வரும்போது அது வந்து மூலதன பண்டங்கள் அப்படின்னு ஆயிடும். ஓகேங்களா? இதுவே வந்து தையல் மிஷின் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், சோ தையல் மிஷின் நம்ம வீட்டுக்கு வாங்கணும் அப்படின்னா அது நுகர்வோர் பண்டங்கள், ஏன்னா நமக்காக மட்டுமே பயன்படும். இதுவே கார்மெண்ட்ஸ்க்காக வாங்குறாங்க இல்ல வெளியே தச்சு கொடுக்கறதுக்காக வாங்குறாங்க அப்படின்னா அது ஒரு மூலதன பொருள், அதை வச்சு இன்னும் சம்பாதிப்பாங்க இல்லையா, சோ அந்த மாதிரி பண்றதுதான் அது மூலதன பொருட்கள். ஓகேங்களா? சோ மூலதன பண்டங்கள் அல்லது உற்பத்தியாளர் பண்டங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா நேரடியா வந்து நுகர்வோர் வந்து அதை வச்சு மனநிறைவு பெற மாட்டாங்க, ஏன்னா அதை வச்சு இன்னொரு இதைதான் அவங்க இது பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்ப டாக்ஸி வாங்கினாங்க அப்படின்னா அதை வச்சு வருமானங்கள் ஈட்டுவாங்க. அந்த மாதிரி வர்றதா அதை நம்ம என்ன சொல்லுவோம், மூலதன பண்டங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்து மூணாவது அழியும் பண்டங்கள் மற்றும் நீடித்து இருக்கக்கூடிய பண்டங்கள். ஓகேங்களா? சோ அழியும் பண்டங்கள்னா சீக்கிரமா அழிஞ்சிரும். ஓகேங்களா? சோ குறுகிய காலம் தான் இருக்கும், அதோட ஆயுட்காலம் கம்மியா இருக்கும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பாருங்க, மீன், பூவு, காய்கறி, பழங்கள் இந்த மாதிரி எல்லாமே வர்றது எல்லாமே என்னது, அழியும் பண்டங்கள். அதோட காலம் பாத்தீங்கன்னா குறுகிய காலம் தான், ஆயுட்காலம் குறைவு. இதுவே நீடித்த பண்டங்கள் அப்படின்னா என்ன, அதோட ஆயுட்காலம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஓகேங்களா? சோ இப்ப பாத்தீங்கன்னா அது நீடித்து இருக்கும். சோ பாருங்க டேபிள், சேர் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே நீடித்த பண்டங்கள். புரியுதுங்களா? சோ அழியும் பண்டங்கள் அதோட ஆயுட்காலம் கம்மி, இதோட ஆயுட்காலம் சற்று அதிகமா இருக்கும். ஓகேங்களா? சோ பண்டங்கள் பணிகளோட வகைகள் 3 இருக்கு. ஓகேங்களா? சோ என்னென்ன பார்த்தோம், இலவச மற்றும் பொருளாதார பண்டங்கள் 1,
அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நுகர்வோர் பண்டங்கள் மற்றும் மூலதன பண்டங்கள், அடுத்து அழியும் பண்டங்கள் மற்றும் நீடித்து இருக்கக்கூடிய பண்டங்கள். இந்த 3 பண்டங்கள் இருக்கு. அடுத்து பணிகள் பாத்தீங்க அப்படின்னா பணிகள் வந்து பண்டங்களோடு சேர்ந்து பணிகளும் உற்பத்தி செய்யப்பட்டு நுகரப்படுகின்றன. ஓகேங்களா? சோ பண்டங்களோட பணிகளும் உற்பத்தி செய்யப்பட்டு நுகரப்படுகிறது. பணிகளோட இயல்புகள் என்னென்ன அப்படின்னா புலனாகாதவை. ஓகேங்களா? சோ புலனாகாதவை அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த பொருட்களுக்கு பாத்தீங்கன்னா உருவ அடையாளம் இருக்காது. அது வந்து மற்ற பண்டங்களோட தொடர்புடையதா இருக்கும். எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா அடையாள குறியீடு, நிறுவன நன்மதிப்பு, இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புலனாகா பணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ புலனாக பொருட்கள் ஆகட்டும் இல்லைன்னா பணிகள் ஆகட்டும். ஓகேங்களா? சோ என்னது அது வந்து கண்ணுக்கு தெரியாது. ஓகேங்களா? சோ அடுத்து பலதரப்பட்டவை. ஓகேங்களா? சோ புலனாகாதல பாத்தீங்க அப்படின்னா இப்போ இது இருக்கு இல்லையா, இசை இருக்கு இல்லையா, மியூசிக்ல இருக்கு இல்லையா, அதெல்லாம் பென்டிரைவ்ல போட்டு இது பண்றாங்க இல்லையா. சோ அந்த மாதிரி புலனாகிறதா மாத்துறதாவும் உண்டு. ஓகேங்களா? சோ அதாவது புலனாகா பொருட்களை உருவ பொருட்களா மாத்துறதும் உண்டு. அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இப்ப படம் ஏத்துறது இல்ல பாட்டு கேட்கறது, இது எல்லாமே பாத்தீங்கன்னா பென்டிரைவ்ல ஏத்திட்டு வரோம் இல்லையா. சோ அந்த மாதிரி உருவ பொருட்களா அதை மாத்தி இப்ப சந்தையில வித்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? சோ அடுத்து பாத்தீங்கன்னா பலதரப்பட்டவை. பலதரப்பட்டவை அப்படின்னா என்ன அப்படின்னா பணிகள் இல்லைன்னா இடங்கள் இருக்கு இல்லையா. சோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் கலாச்சார பின்னணி இதெல்லாமே வேறுபட்டு இருக்கும். ஓகேங்களா? சோ பணிகள், அதுக்கப்புறம் பல்வேறு இடங்கள், அதுக்கப்புறம் கலாச்சார பின்னணி, இது எல்லாமே வேறுபட்டு இருக்கும். அதோட தரத்தோட அடிப்படையில என்ன பண்ணலாம், அதை வகைப்படுத்தலாம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி சொல்றதுதான் பலதரப்பட்டவை. சோ சேவையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இசை, அதுக்கப்புறம் மருத்துவர், இது ரெண்டுமே சேவை தான். அதை பொறுத்து என்ன பண்ணிக்குவோம், ரெண்டையும் அதை நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிரிச்சுக்குவோம் இல்லையா. அடுத்து பணிகளை உருவாக்குபவரிடமிருந்து பிரிக்க இயலாது. பணிகளை உருவாக்குபவரிடமிருந்து பிரிக்க இயலாது. அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல, உழைப்பாளரிடமிருந்து உழைப்பை பிரிக்க முடியாது அப்படின்னு பார்த்தோம்ல, அதேதான். ஓகேங்களா? சோ ஒரு பணி இருக்குன்னா அதை செய்யறவங்க கிட்ட இருந்து அதை பிரிக்க முடியாது. அடுத்து அழியக்கூடியவை. அழியக்கூடியவைன்னு என்ன, பண்டங்களை மாதிரி பணியும் பாத்தீங்க அப்படின்னா சேமிச்சு வைக்க முடியாது. ஓகேங்களா? சோ உதாரணமா பாத்தீங்க அப்படின்னா மட்டைப்பந்து, இப்போ கிரிக்கெட் விளையாடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விளையாட்டை பாக்குறதுக்காக நீங்க வந்து ஒரு டிக்கெட் வாங்கிட்டீங்க. ஓகேங்களா? சோ அந்த விளையாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கானது அது பலன் தராது இல்லையா. சோ நீங்க போனாலும் போகாட்டியும் அந்த விளையாட்டு முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த டிக்கெட் வந்து அதுக்கப்புறம் பலன் இருக்காது. அது வந்து அழியக்கூடியது. ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சோ பயன்பாடு, இது வந்து அடிப்படை கூறுகள் இருக்கு இல்லையா, அதுல அடுத்து. ஓகேங்களா? சோ பண்டங்கள் பணிகள் 1, பயன்பாடு 2. ஓகேங்களா? சோ பயன்பாடு 2வது அடிப்படை கூறு. இதை பத்தி நம்ம தெளிவா லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தாச்சு. அதோட பொருள் என்ன, பயன்பாட்டோட இயல்புகள் என்ன, பயன்பாட்டோட வகைகள் என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டா நம்ம பார்த்தாச்சு. சோ அந்த வீடியோ பாருங்க, தெளிவா புரியும். அடுத்து 3வது பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா விலை. ஓகேங்களா? சோ விலை அப்படின்னா என்ன அப்படின்னா பண்டங்களோட மதிப்பை பாத்தீங்க அப்படின்னா பணத்தால குறிப்பிடுறதுதான் ஒரு விலை. இப்போ என்ன ஒரு இதா ஒரு புக்கு கூட வாங்குங்களேன், அந்த புக்குக்கு ரேட்டு கொடுத்துதான் வாங்குவோம். அந்த ரேட் அப்படிங்கறது என்ன, அதோட விலை. அப்போ ஒரு பணத்தை வச்சுதான் நம்ம என்ன பண்றோம், அந்த பண்டத்தை வாங்குறோம். அப்ப அந்த பண்டத்தோட மதிப்பை பணத்தால சொன்னோம் அப்படின்னா அதை விலை அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஒரு பண்டத்தோட விலை அளிப்பு மற்றும் தேவை சக்தியால் தீர்மானிக்கப்படுகிறது. ஓகேங்களா? சோ அதோட பொருளோட அந்த மதிப்பு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு தேவைப்படுது, அதை பொறுத்து அந்த பண்டத்தோட விலை பாத்தீங்கன்னா தீர்மானிக்கப்படுது. ஓகேங்களா? சோ உற்பத்தி செலவு, அதுக்கப்புறம் பொருளியலோட விலை, இதை நிர்ணயிக்கிறதா உற்பத்தி செலவு இருக்கு இல்லையா, அது வந்து பொருளியலோட விலையை வந்து நிர்ணயிக்கிறதா சில பொருளியலாளர்கள் சொல்றாங்க. இப்போ நான் சமோசாவே சொன்னேன் இல்லையா. சோ சமோசா உற்பத்தி பண்றதுக்கு எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து அந்த மெயின் அமௌண்ட் தேவைப்படுதோ அதுல இருந்து அவங்க லாபம் வச்சுதான் விற்பாங்க. சோ அதுதான் விலை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் விலை அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா எந்த பண்டத்தை எந்த அளவுக்கு உற்பத்தி செய்யணும் அப்படிங்கறத பொறுத்தும் தீர்மானிக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா அங்காடி. சோ இது எத்தனாவது, இது 4வது. அங்காடி அப்படின்னா என்ன அப்படின்னா பொதுவா அங்காடி அப்படிங்கிறது பொருட்களை விற்கிறதுக்கும் வாங்கறதுக்கும் ஒரு இடம் தான். ஓகேங்களா? சோ பொருட்களை விற்கிறதுக்கும் வாங்கறதுக்கும் ஒரு இடம் தான் பாத்தீங்க அப்படின்னா அங்காடி. அந்த பொருளியல் அங்காடி அப்படிங்கிறது எதை சொல்லுது அப்படின்னா ஒரு விலையில் பண்டங்களையும் பணிகளையும் பரிமாற்றம் செய்திட
விற்பவருக்கும் வாங்குபவருக்கும் இணைவதை விற்பவரும் வாங்குபவரும் இணைவதை குறிக்கும். ஓகேங்களா? சோ பொருளியல்ல அங்காடி அப்படிங்கிறது என்ன சொல்றாங்க, ஒரு விலையில வந்து பண்டம் இல்லைன்னா பணியை அதை வந்து ஒண்ணு விக்கிறவங்க இருப்பாங்க இல்ல வாங்குறவங்க இருப்பாங்க, அவங்க ரெண்டு பேரையும் இணைக்கிற அந்த இடம் தான் பாத்தீங்க அப்படின்னா அங்காடி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 5வது செலவு. ஓகேங்களா? சோ செலவு அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவு பண்டம் இருக்கு இல்லையா, அதை உற்பத்தி செய்யறதுக்கும் இல்லைன்னா வாங்குறதுக்கும் ஏற்படக்கூடிய அந்த பணம் தான் பாத்தீங்க அப்படின்னா செலவினம். ஓகேங்களா? ஒரு குறிப்பிட்ட அளவு பண்டத்தை உற்பத்தி செய்யறதா இருக்கட்டும் இல்லைன்னா அதை வாங்குறதா இருக்கட்டும், அதற்காக நம்ம பணம் கொடுத்து இது பண்றோம் இல்லையா, சோ அதை தான் செலவினங்களை குறிக்கிறாங்க. சோ வருவாயுடன் ஒப்பிட்டு ஒரு நிறுவனம் பெறும் லாபத்தையோ அல்லது இழப்பையோ செலவானது நிர்ணயிக்கிறது. சோ எந்த அளவுக்கு வருமானம் வாங்குறாங்களோ அதை பொறுத்து அந்த வருமானம் அதுக்கப்புறம் செலவு இதை ரெண்டையும் வச்சுதான் என்ன பண்ணுவாங்க, லாபத்தையோ இழப்பையோ சொல்லுவாங்க. ஏன்னா வருமானத்தை விட செலவு அதிகமா இருந்தா அது இழப்பு, வருமானத்தை விட செலவு கம்மியா இருந்தா அது லாபம் இல்லையா. சோ அதை வச்சுதான் என்ன பண்ணுவாங்க, அந்த செலவை வச்சுதான் வருவாய் கூட ஒப்பிட்டு அது லாபமா போகுதா நஷ்டமா போகுதா அந்த நிறுவனம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வருவாய். சோ 6வது வருவாய் அப்படின்னா என்னது, வருமானம் தான் வருவாய். ஓகேங்களா? சோ பண்டங்கள் மற்றும் பணிகளை விற்று ஈட்டும் வருமானம் வருவாய் எனப்படும். சோ எதுவா இருந்தாலும் சரி, அது பண்டங்களா இருந்தாலும் சரி பணிகளா இருந்தாலும் சரி, அதை விற்று வாங்கக்கூடிய அந்த வருமானம் தான் பாத்தீங்கன்னா வருவாய் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஒரு பொருளோட அனைத்து அழகையும் விற்பதன் மூலம் கிடைக்கும் பணம் மொத்த வருவாய். சோ அந்த பொருளோட எல்லாத்தையும் வித்து வாங்குறது என்னது, மொத்த வருவாய். அந்த மொத்த வருவாயை என்னென்ன சொல்லலாம் அப்படின்னா P × Q அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல TR அப்படிங்கிறது மொத்த வருவாய், P அப்படிங்கிறது ஒரு பொருளோட ஒரு யூனிட்டோட விலை, Q அப்படிங்கிறது மொத்த பொருள் விட்டுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பல்பு வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், 40 ரூபாய்க்கு ஒரு பல்பு வாங்குறோம் அப்படின்னா ஒரு பல்போட விலை 40 ரூபாய், அவங்க வந்து ஒரு 10 பல்பு வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. சோ இதுதான் ஒரு பொருளோட யூனிட் விலை அப்படிங்கிறது 40 ரூபாய். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல ஒரு பொருளோட யூனிட் விலை 40, மொத்தமா பொருள் விட்டது 10, அவங்க மொத்த வருவாய் எவ்வளவு, 40 × 10 400 ரூபாய். ஓகேங்களா? சோ இததான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. சோ TR அப்படிங்கிறது ஒரு பொருளோட விலை இன்ட்டு மொத்தமா எத்தனை பொருள் வாங்குறாங்க, சோ அதை ரெண்டையும் பெருக்குனா அப்படின்னா கிடைச்சிரும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சமநிலை. சமநிலை அப்படிங்கிறது இந்த ஒரு பாயிண்ட். ஓகேங்களா? சோ ரெண்டுமே சேமா வர்ற இடம் தான் சமநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வகைகள் இருக்கு. ஓகேங்களா? சோ நிலையான சமநிலை. ஓகேங்களா? சோ இது எத்தனாவது, இது வந்து 7வது. கரெக்டா? சோ நிலையான சமநிலை. நிலையான சமநிலை அப்படின்னா என்ன அப்படின்னா, சமநிலை அப்படிங்கிறது மாற்றமில்லா நிலையை அடைவது என்று பேராசிரியர் ஸ்டிக்லர் குறிப்பிடுகிறார். ஓகேங்களா? சோ சமநிலை அப்படின்னா என்னது, சமமா இருக்கிறது, எந்த இடத்துலயும் அது மாற்றம் இல்லாம ஏற்ற இல்லாமல் இருக்கிறது. சோ அந்த மாதிரி மாற்றமில்லா நிலையை அடையிறது தான் சமநிலை அப்படின்னு பேராசிரியர் ஸ்டிக்லர் சொல்றாரு. இது வந்து இல்ல அப்படின்னா, மாற்றமில்லா நிலை இல்ல அப்படின்னா அதை நம்ம சமமற்ற நிலை அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் நுகர்வோர் வந்து உச்ச மன நிறைவை பெற்றாரு அப்படின்னா அந்த இடத்துல அவர் வந்து சமநிலை அடைகிறார். இப்ப வந்து ஒரு பொருள் வாங்க போறாங்க, அவங்களுக்கு பிடிச்ச பொருளா கரெக்டா வாங்கிட்டாங்க, ரொம்ப பிடிச்சு வாங்கிட்டாங்க அப்படின்னா அவர் மனநிறைவு அடைஞ்சிருவாரு. அந்த மாதிரி மனநிறைவு அடைஞ்சிட்டாரு அப்படின்னா அவரு வந்து சமநிலை அடைஞ்சிட்டாருன்னு அர்த்தம். ஓகேங்களா? இதுவே உற்பத்தியாளர், அவங்க இப்ப உற்பத்தியாளர் ஒரு பொருளை விற்கிறாங்க, அவங்க விற்கும் போது உச்சபட்ச லாபம் வச்சு வித்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது வந்து என்னது, சமநிலை. ஓகேங்களா? ஏன்னா அவங்க எதிர்பார்த்த லாபம் கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? இதுவே உற்பத்தி காரணிக்கு எடுத்துட்டீங்க அப்படின்னா முழு வேலை வாய்ப்பாகட்டும் உச்ச வெகுமதி ஆகட்டும் இந்த ரெண்டையும் பெறும்போது என்ன ஆகும், சமநிலை அடைஞ்சிரும். இந்த மாதிரி நிலையான சமநிலை அப்படிங்கிறது நிலையான வேலை, அளவு, வருமானம், தொழில்நுட்பம், மக்கள் தொகை இது எல்லாத்தையுமே அடிப்படையாக கொண்டதுதான் நிலையான சமநிலை. ஓகேங்களா? சோ நிலையான சமநிலைனா என்ன, நிலையான வேலை, அளவு, வருமானம், தொழில்நுட்பம், மக்கள் தொகை இது எல்லாத்தையும் அடிப்படையா கொண்டது. அடுத்து ரெண்டாவது பாத்தீங்கன்னா தனிச்சமநிலை அல்லது பகுதி சமநிலை மற்றும் பொது சமநிலை அப்படின்னு சொல்லலாம். அதாவது தனிச்சமநிலை அல்லது பகுதி சமநிலை இது ஒண்ணு, பொது சமநிலை ஒண்ணு. சோ தனிச்சமநிலை அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரே ஒரு மாறியின் ஒரு பொருள் மூலம் கிடைக்கக்கூடிய சமநிலை பகுதி சமநிலை அல்லது தனிச்சமநிலை சொல்றாங்க. ஓகேங்களா? ஒரு பொருள் மூலம் கிடைக்கக்கூடிய சமநிலை அப்படிங்கிறது தான் பகுதி சமநிலை சொல்லலாம், அப்படி இல்லைன்னா தனிச்சமநிலை அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இதுவே பொது சமநிலை அப்படின்னா என்ன அப்படின்னா
பொது சமநிலை என்பது பொருளாதாரத்தில் செயல்படுகின்ற அனைத்து மாறிகளையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு மொத்த பொருளாதாரத்திலும் சமநிலை ஏற்படுவதை குறிக்கிறது. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல ஒரே ஒரு பொருளுக்கு மட்டுமே சமநிலை கிடைச்சிருச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லலாம்? தனிச்சமநிலை சொல்லலாம். ஆனா பொது சமநிலையில பாத்தீங்கன்னா பொருளாதாரத்துல என்னென்ன நம்ம எடுத்துக்கிறோமோ எல்லாத்தோடதும் எல்லாமே சமநிலையா இருந்தது அப்படின்னா அதை நம்ம பொருளாதார சமநிலை அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 8வது கூறு. ஓகேங்களா? சோ பொருளியலோட அடிப்படை கூறுகள்ல 8வது கூறு பாத்தீங்க அப்படின்னா வருமானம். ஓகேங்களா? சோ வருமானம் அப்படிங்கிறது என்ன? இப்போ என்ன சொல்றது? ஒரு பொருளாதார அலகால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஈட்டப்பட்டதாகவோ ஈட்டப்படாததாகவோ பணமாகவோ அல்லது பிற வகை சம்பாத்தியமாகவோ பெறுவது. ஓகேங்களா? வருமானம்னா என்ன? இப்ப வேலைக்கு போறாங்க அப்படின்னா ஒரு மாசம் வேலை பார்த்துட்டு அதுக்கான சம்பளம் வாங்குவாங்க இல்லையா? சோ அப்ப அந்த அவங்களோட வேலை அப்படிங்கிறது பணி. சோ இந்த இடத்துல பணி பண்டங்கள் ரெண்டையும் தான் சொல்றாங்க. அப்ப பணியாகவோ இல்ல பண்டமாகவோ இருந்தாலுமே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு, ஓகேங்களா, ஒரு மாசம் வேலை போறாங்க அப்படின்னா அந்த ஒரு மாசத்துக்கு உண்டான வருமானம் கிடைக்கும். அப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஈட்டப்பட்டதாகவோ, வருமானம்னா இப்போ வேலைக்கு போனாங்க அப்படின்னா சம்பளம் வாங்கிக்குவாங்க, அப்போ அது ஈட்டப்பட்டது. ஈட்டப்படாததாகவோ இல்லைன்னா பணமா வாங்குவாங்க, இல்லைன்னா பிற வகை சம்பாத்தியமா வாங்குவாங்க, இது எல்லாமே வருமானம். ஓகேங்களா? இது பாத்தீங்க அப்படின்னா குறைவானதாகவோ அதிகமானதாகவோ இருக்கலாம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சோ எல்லாருக்கும் ஒரே மாதிரி வருமானம் இருக்குமானா இருக்காது, ஏத்திறக்கங்கள் இருக்கும். சோ ஒருத்தவங்களுக்கு கம்மியா இருக்கலாம், ஒருத்தவங்களுக்கு அதிகமா இருக்கலாம். பேரளவு வருமானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பணமாக பெறக்கூடியதை குறிக்கும். நான் இப்ப சொன்னேன் இல்லையா, வேலைக்கு போய் சம்பளம் வாங்குறது. சோ வேலைக்கு போய் சம்பளம் வாங்கணும் அப்படின்னா அந்த பணமா வாங்கணும் அப்படின்னா அது பெயரளவு வருமானம் அப்படின்னு சொல்றாங்க. இதுவே உண்மை வருமானம் அப்படின்னா என்ன அப்படின்னா பண வருமானத்தின் மூலம் வாங்கும் பண்டங்களின் அளவாகும். சோ இப்போ அந்த வருமானத்தை வச்சு ஏதாவது நம்ம பொருள் வாங்குறோம் அப்படின்னா அதோட அளவை தான் என்ன சொல்றாங்க? உண்மை வருமானம் அப்படின்னு சொல்றாங்க. இது பணத்தின் வாங்கும் சக்தி ஆகும். வருமானம் அப்படின்னாலே என்ன? பணத்தோட வாங்கும் சக்தி தான். ஏன்னா பணத்தை நம்ம வாங்குறோம். சோ இது பணவீக்கத்தை சார்ந்துள்ளது. சோ இது பணவீக்கம் சொன்னேன் இல்லையா முன்னாடி, அதை சார்ந்துதான், அந்த விகிதத்தை சார்ந்துதான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே வருமானத்தை பத்தியது. ஓகேங்களா? சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் என்ன இருக்கும் அப்படின்னா பொருளியல் முறைகள், கூறுகள், கோட்பாடுகள், அதுக்கப்புறம் விதிகள், இது எல்லாமே இருக்கும். ஸோ அதை ஒரு வீடியோவா பார்த்தாலும் அதுக்கப்புறம் நுண்ணியல் பொருளாதாரம், பேரியல் பொருளாதாரம், இதெல்லாமே நம்ம அடுத்தடுத்து ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கானது நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறத ரீகால் பண்ணிக்கோங்க. பொருளியலோட எல்லை அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கலை, அறிவியல், இயல்புரை, நெறியுரை, இது எல்லாமே பார்த்தோம். அடுத்து பொருளியலோட அடிப்படை கூறுகள் 8 பார்த்தோம் இல்லையா? ஸோ என்னென்ன பார்த்தோம்? அடிப்படை கூறுகள்ல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பண்டங்கள், பணிகள், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன பார்த்தோம்? வருமானம், செலவு, சமநிலை, இந்த மாதிரி எல்லாமே பார்த்தோம் இல்லையா? ஸோ மொத்தமா 8 பார்த்துருக்கோம். ஸோ 8மே தெளிவா ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ தெளிவா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்த கிளாஸ்ல நான் சொன்ன இன்னும் இருக்கு இல்லையா பொருளியல் முறைகள், கூறுகள், கோட்பாடுகள், அதுக்கப்புறம் விதிகள், இது எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.